அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம சைக்காலஜி தொடர்ச்சியா தமிழ்ல பார்த்துட்டு வர்றோம். அதுல ஒரே ஒரு செல்ல குழந்தை ஒரு பெற்றோருக்கு இருந்தா என்னாகும் என்கிறத பார்க்கலாம். ஒரு மனிதனின் வளர்ச்சியிலும் சிந்தனை போக்கிலும் குடும்பம் எனும் அமைப்புக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி என சக உறவுகளிடமிருந்தும் பெற்றதும் கொடுப்பதும் ஏராளம். ஆனா குடும்ப அமைப்பு மிகவும் சுருங்கிவிட்டது. தனிக்குடித்தனம் என்பதெல்லாம் மிக இயல்பான ஒன்றாக மாறிடுச்சு. அதன் தொடர்ச்சியாக ஒரு ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளும் சூழலும் உருவாயிடுச்சு. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம், பொருளாதார சுமை உள்ளிட்ட பல காரணங்கள் ஒற்றை குழந்தை எனும் முடிவை நோக்கி அந்த தம்பதியை தள்ளுது. இப்படி ஒரு சூழலில் வளரும் குழந்தை பெறுவதும் இழப்பதும் என்னென்ன என்று குழந்தைகள் நல மருத்துவர்கள் சொல்ல கேட்கலாம். தேவையான விஷயம், இந்த காலத்துல மிக தேவையான விஷயம்தான். அதாவது குழந்தைகளை வளர்க்கிறது ரொம்ப தேவையான விஷயம்தான். கூடவே விரிவாக பார்க்க வேண்டியதும் கூட. ஒற்றை குழந்தையாக வளருபவங்க சுயநலத்துடன் இருப்பவர்கள் என்ற எண்ணம் பரவலாக இருக்குது. இதை ஓர் ஆய்வு செய்தவர் அமெரிக்காவின் போகன்னன் என்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட் 200 குழந்தைகளும் அவர்களின் பெற்றோர்களும் அவர் நடத்திய ஆய்வு. முதல்ல ஒற்றை குழந்தைக்கு அவர்களின் பெற்றோர் அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கிறாங்க, அதனால் அவர்கள் சுயநலம் கொண்டவர்களாகவும் பிறருடன் பகிர்ந்து கொடுக்கும் பழக்கம் குறைவாக இருப்பவர்களாகும் என்பதாக தெரிவித்தார். ஆனா மற்றொரு சைக்காட்ரிஸ்ட், சைல்ட் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த உளவியலாளர் டோனி பல்ஃபோ என்பவர் இப்படி சொல்றாரு. 1986ஆம் ஆண்டு வரைக்கும் வெளியான பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை வைத்து ஒப்பு நோக்கியதில் ஒற்றை குழந்தையாக வளர்பவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுடன் வளரும் குழந்தைகளுக்கும் குணநலன்களில் பெரிய வேறுபாடு இல்லை என்று மாற்று கருத்தை சொல்றாரு. ஒற்றை குழந்தையாக வளர்பவர்கள் பெற்றோர்களுடன் அன்பாக இருப்பதையும் குறிப்பிடுகிறாரு. பொதுவாக ஒற்றை குழந்தைகளுக்கு சவால் எதுவும் இல்லையா என்று கேட்டால் நிச்சயமா இருக்குது என்பதே பதில். அவர்களுடன் விளையாடவும் விஷயங்களை பேசி பழகவும் தோழமை இல்லாததை அவர்கள் உணர்றாங்க. ஒற்றை குழந்தைகள் சிலர் தங்களுடன் இப்படி ஒரு சகோதரன் அல்லது சகோதரியை கற்பனையில் உருவாக்கி விளையாடுவதாக ஒரு ஆய்வுகள் சொல்லுது. இந்த நிலைக்கு பெற்றோரை மட்டுமே காரணமாக சொல்ல முடியாது. சீனாவில் 1979ஆம் ஆண்டே குடும்பத்துக்கு ஒரு குழந்தை மட்டுமே என்பது நடைமுறைக்கு வந்துவிட்டது. பல இடங்கள்ல ஒற்றை குழந்தை குறித்து தொடர்ந்து பேசப்பட்டும் விவாதிக்கப்பட்டு வரப்படுது. அவற்றிலிருந்து சில விஷயங்களை தொகுக்க முடியும். ஒற்றை குழந்தைகள் மாற்று சிந்தனை திறனுடையவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரம் ஏதேனும் பிரச்சனை என்றால் உதவி செய்ய சகோதர சகோதரிகள் இல்லாதால தானே குட்டிக்கரணம் அடிச்சாவது அதற்கு தீர்வை கண்டறிபவர்களாகவும் இருக்கிறாங்க என்று சொல்றாங்க. அதனால பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறனுடையவர்களாகவும் திகழ்கிறாங்க என்று சொல்றாங்க. ஒற்றை குழந்தையாய் வளர்க்கப்படும் குழந்தைகளுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்குது, அதன் மூலம் அது தன்னுடைய சமுதாய மற்றும் மனநல அறிவினை எவ்வளவு தூரம் வளர்த்துக் கொள்ளுது என்பதை பொறுத்துத்தான் அக்குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுமா ஏற்படாதா என்று முடிவுக்கு வர முடியும். ஒற்றை குழந்தையும் உடன் பிறந்தவர்களுடன் வளரும் குழந்தையும் பள்ளிகளில் ஒரே மாதிரி தான் நடத்தப்படுகின்றனர். ஆனால் அவர்களுடன் பெற்றோர் பயனுள்ள நேரத்தை எவ்வளவு செலவிடுறாங்க என்பதே முக்கியமானது. பெரும் குடும்பத்தில் வளரும் குழந்தைகளுக்கு பெற்றோருடன் பயனுள்ள நேரம் மிக குறைவாக கிடைக்கலாம். ஒற்றை குழந்தையாக வளரும் குழந்தைகளுக்கு அதிக நேரம் கிடைக்கலாம். எப்படியாக இருந்தாலும் பெற்றோர் தங்கள் குழந்தையின் மீது கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியம் என்கிறார் மருத்துவர். ஒற்றை குழந்தையாக வளர்க்கப்படுவதில் இருக்கும் சாதக பாதகங்களை பற்றி கூறும்போது மனநல மருத்துவர் இப்படி சொல்றாரு. ஒற்றை குழந்தையாக இருப்பதில் சாதகம் என்பது பெற்றோர் செலவிடும் நேரம் முழுமையாக குழந்தைக்கு கிடைக்கும். கல்வி, கேட்கும் பொருள்களை வாங்கி தருவது போன்ற விஷயங்களை சொல்லலாம். இவை மூலம் சிறப்பு கவனம் குழந்தைக்கு கிடைக்கும். பாதகமான சூழ்நிலைகள் இதோ பாருங்க. வீட்டில் அளிக்கப்படும் அதீத கவனிப்பு தன்னை மிக முக்கியமானவராக அக்குழந்தைக்கு கருதி கொள்ளுது. இதனால விட்டு கொடுத்தல் பண்பும் மற்றவர்களுடன் பேசி பழகுவதிலும் போதாமையுடன் இருக்கும். அதிகம் பேசி பழகாதான்.
இவற்றை சரி செய்ய ஒற்றை குழந்தையுடன் பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி போன்ற மூத்த உறவினர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். அதே போல எல்லாவற்றுக்கும் எஸ் சொல்லாமல் தேவையற்றவைகளுக்கு நோ சொல்லியும் பழகுங்கள். குழந்தையிடம் வித்தியாசமான மாற்றம் தெரிஞ்சா உடனே கவனிக்கணும். ஆண் குழந்தைக்கு அளிக்கும் சுதந்திரத்தை பெண் குழந்தைக்கும் கொடுக்க தயங்காதீங்க என்கிறாங்க. மேலும் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே குழந்தை தானா? அப்படியானால் அதை வளர்ப்பதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் அன்பையெல்லாம் அதனிடம் காண்பிப்பீங்க, அதில் சந்தேகமில்லை. உங்கள் கவனத்தை எல்லாம் அதன் மேல் செலுத்துவீங்க, அதிலும் சந்தேகமில்லை. அவ்வன்பையும் கவனத்தை பற்றித்தான் உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை என்பது பர்டிகுலரான விஷயம். அளவுக்கு மிஞ்சிய அன்பும் கவனமும் குழந்தைகளுக்கு கெடுதலாகவும் முடியும். ஒரே குழந்தை என்றால் சாதாரணமாக அது பிடிவாத கொண்டதாக இருக்கும். தொட்டதற்கெல்லாம் ஒரே கூச்சலும் அழுகையும் தொடங்கும். காரணம் என்றால் பெற்றோர்களுக்கு அது செல்ல பிள்ளை, அவர்களுக்கு அதுதான் ராஜா. ஒற்றை குழந்தை தன்னந்தனியாக வளருது. அதற்கு தன் வயதுள்ள குழந்தைகளோடு அதிகமான தொடர்பு இல்லை. அது வயது வந்தவர்களின் மத்தியில் அவர்களுடைய காரியங்களை கவனித்துக் கொண்டு நிற்குது. இந்த வகையில் அதற்கு ஒரு பிரதிகூலமும் இருக்குது. அது மற்ற குழந்தைகளோடு கூடி விளையாட வேண்டும். சாதாரணமாக அதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பது பெற்றோர்களின் தனிப்பட்ட கடமையாகும். பிறரோடு கூடியிருக்க பழகுவது குழந்தை பருவத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கிய படிப்பினையாகும். வயதில் ஒத்த குழந்தைகளின் சேர்க்கை இல்லாததால பல தீங்குகள் விளைய இடம் ஏற்படுது. கூர்ந்து அறிவுள்ள குழந்தைகள் தாமே ஒரு கற்பனை உலகத்தை சிருஷ்டித்துக் கொண்டு அதில் தனது காலத்தையும் கழிக்க தொடங்கும். கற்பனை செய்து எல்லா குழந்தைகளுக்கும் இயல்புதான், ஆனால் தீங்கில்லை. ஆனால் அவை வெறும் கற்பனைகள் தான் என்ற உணர்வு அவ்வப்போது ஏற்படணும். உண்மை இது, கற்பனை இது என்று பிரித்தறிய குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி கொடுக்கணும். கற்பனையிலே, அதிலும் ஒற்றை குழந்தையின் கற்பனை உலகத்திலேயே அக்குழந்தைகள் தான் நடுநாயகமாக விளங்கும். தலைவன் அவன்தான். அது வைத்ததே சட்டம், அதற்கு மாறு சொல்ல யாரும் இல்லை. இவ்வாறு கற்பனை செய்து கொண்டு வளர்ந்த குழந்தை பிறரோடு பழக நேரும் போதும், வாழ்க்கையில் சேர்ந்து வேலை செய்யும் போதும் தன் இஷ்டப்படியே எல்லாம் நடக்க வேண்டுமென விரும்புது. அது நடக்குமா? அந்த குழந்தைக்கு மற்றவர்களை அனுசரித்து நடக்குமா? அந்த குழந்தை மற்றவர்களை அனுசரித்து நடக்க தெரிவதில்லை. அதனால மனத்தாங்கல்களும் சச்சரவுகளும் விளையுது. வாழ்க்கையின் வெற்றி பெறுவதற்கும் பல சமயங்கள்ல தடை ஏற்படுது. மேலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சாதாரணமாக முதல் 2 வருஷங்களுக்கும் பெற்றோர்களின் விசேஷ கவனம் கிடைக்குது. ஆனால் ஒற்றை குழந்தைகளுக்கு பல வருடங்களுக்கு அது கிடைக்கும். அதற்கு வேண்டிய இதெல்லாம் பெற்றோர்கள் செய்வாங்க. அதனால அது எதற்கெடுத்தாலும் பிறரை எதிர்பார்க்கவே எண்ணம் கொள்ளுது. தானே அதை செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அதற்கு ஏற்படலை. அதனால மற்ற குழந்தைகளோடு பழகுவதற்கு அதற்கு வசதி செய்து கொடுக்கணும். குழந்தை பள்ளிகளில் இதற்கு சிறந்த சாதனங்கள். அது அங்கே பெற்றோர்களின் அர்த்தமற்ற அன்பும் செல்வமும் கவனமும் இல்லை. பிற குழந்தைகளின் சேர்க்கை நிறைய உண்டு. இதனால அவங்களுக்கு நல்லதுதான். அவர்களோடு பல மணி நேரம் இருப்பதால கூடி காரியம் செய்யவும் விளையாடவும் பிறரை அனுசரித்து நடக்கவும் குழந்தை கற்றுக்கொள்ளும். உலகமானது தனது வீட்டை போலவே தன் விருப்பப்படி இருக்காதென்ற உணர்ச்சியும் மெதுவாக உண்டாக்கும். எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், ஒரே பையன். அவனுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் அம்மாவை கூப்பிடத்தான் தெரியும். அம்மா வர கொஞ்சம் தாமதமாகப்பட்டாலும் உடனே அழத்தான் தெரியும். அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவனுடைய தாயே செய்து விடுறார். அவன் ஓடக்கூடாது, ஓடினால் விழுந்து காயமாகிவிடுமே. ஒவ்வொரு வேளையும் அவனை சாப்பிடும்படி செய்வது ஒரு பெரிய பிரயத்தனம். சரியானபடி உணவருந்தாது உடம்பு இழைத்து விடுகிறதே என்று தாய்க்கு பெரிய கவலை. அதை அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில
வாழ்க்கையில் இப்படியெல்லாம் யார் இவனிடம் அக்கறையும் அனுதாபம் கொள்ள போகிறாங்க? வாழ்க்கை என்பது உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடுபவனுக்கே வெற்றி கொடுக்கும். இவன் பிறரையே எதற்கும் எதிர்பார்த்து நிற்பான். தனக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கல என்று அவர்களை நொந்து கொள்வான். மற்றவர்களோடு சரியாக பழக மாட்டான். அதனால வாழ்க்கை அவனுக்கு எப்படி இன்பமளிக்க முடியும்? ஒரே குழந்தையுடைய பெற்றோர்கள் இதை நன்கு கவனிக்கணும். குழந்தை என்றும் தங்கள் பாதுகாப்பிலும் அன்பிலுமே இருக்க போவதில்லை. அது மற்றவர்கள் மத்தியில வாழ வேண்டும். அதற்கு அதை தயார் செய்ய வேண்டுமானால் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறரிடமே குழந்தை தாளமாகவும் சுய நம்பிக்கையோடும் பழகணும். எதற்கெடுத்தாலும் பிறரை எதிர்பார்க்கக்கூடாது என்றும் அது தெரிந்து கொள்ளும்படி செய்யணும். அப்பொழுதுதான் அக்குழந்தை வாழ்க்கையில் வெற்றி அடையும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.